White Knights Creative Agency. For any kind of designing, photography, and animation works, please contact White Knights Creative Agency at 8939329251. அனைவருக்கும் வணக்கம். நானும் அப்புறம் நம்ம போலவே கொஞ்சம் ஆங்கிலமும் தமிழுமா பேசுவேன். அவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கதைகளில் வரும் பாத்திரங்களில் எனக்கு யோசிக்க எனக்கு ஒன்று என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் ஒன்று உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு 6-7 வயசு இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு கட்டிட தொழிலாளியார் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா அந்த சிமெண்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சக்குன்னு போட்டு தட்டி அந்த செங்கல்ல வைக்கிறது. ஏன் நான் 25 வயசு 30 வயசு ஆனப்புறம் கூட ஒரு நாள் எங்கேயான கட்டடம் நடக்கிற இடத்துல நான் அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம எல்லோருடையும் ஒத்து போகணும், தனியாக தெரியக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு பயமோ ஏதோ ஒரு காலத்தான் நாம் அதை செய்வதில்லை. ஆனால் எஸ் ராமகிருஷ்ணனுடைய பாத்திரங்கள் மழையை கனெக்ட் பண்ணி டைரியில் எழுதுவார். ஒரு பெரியப்பா பின்னாடியே நடப்பார். அப்புறம் இந்த அம்மா கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு ஓயாமல் அந்த இதில் பேக் அண்ட் ஃபோர்த் நீந்துவாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு அப்பா தன்னோட பிள்ளைக்கு சோஃபியான்னு பேர் வைப்பார், பொண்ணுக்கு சோலார்னு பேர் வைப்பார். கேட்டாக்க பேரில் என்ன இருக்குது, பேர் நியூட்ரலாக தான் இருக்கணும், அதனால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதுல அவங்க பல சிக்கல்களை சந்திக்கிறாங்க. they have to face some struggles. அதுக்கு அது என்னங்கிறது அந்த சிற்றிதழ் அந்த நரசிம்மன் சொல்லுவார். அவர் சொல்லுவார், ஒருத்தரை உலகம் புரிஞ்சுக்கிடாமல் போயிட்டா தப்பில்லை, ஆனால் வீடு புரிஞ்சுக்கிட்டாமல் போயிட்டா அந்த வாழ்க்கை நரகம். இதில் பலர் அந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்கள பற்றி நிறைய அவர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுகிறார். நிறைய பேர் என்னை கேள்வி கேட்கும்போது, நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க எதை மொழிபெயர்க்கணும், எந்த கதையை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு. நான் சொன்னால் நம்ப முடியாது. நிஜமாக அந்த கதைகளும் அந்த எழுத்தாளர்களும் அவங்க என்னுடைய உலகத்தில் நுழைந்தாங்க. அப்படி தான், நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை. அது என்னவோ அது நடக்கணும்னு இருந்தது. இந்த கோயலோ சொல்லுவார், the whole world will conspire to make something happen. அந்த மாதிரி தான் அவர் முனைவர் கே பாரதி எங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி நான் முதல்ல மொழிபெயர்க்க ஆரம்பிக்கும்போது சூடாமணி எழுத்தாளர் சூடாமணியை தான் மொழிபெயர்த்தேன். அது என்னுடைய ஒரு ஸ்நேகிதர் சித்ரான்னு, எனக்கு தமிழில் படிக்கவே தெரியாது அப்படின்னு சொன்னபோது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அது ஒரு வெறியாக என்னை கவ்வோன்னு நான் அப்போ நினைக்கவே இல்லை. 2015 நான் ரிட்டையர் ஆனவிட்டு. இப்போ என்னென்னா எப்போ பார்த்தாலும் எதையான மொழிபெயர்க்கணும், எதையான தமிழ்லேருந்து வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு தோன்று. ஏன்னா இதை கம்பேரிசன் பண்ணல, அது அந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை. ஆனால் நமக்குள்ளே பேசும்போது என்னவோ அந்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் இது ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் ஒரு விதத்துலேயும் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்து குறைவே இல்லை. அது ஏன்னா நம்ம இன்னும் முன்னாடியே இந்த மொழிபெயர்ப்போட வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா ஆகுது. பட் நான் சொல்கிறது 1950 60 நிறைய வங்க மொழி கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, மராட்டி மொழி கதைகள். தமிழ் அவ்வளவு அப்போ நம்ம இதுக்கு என்ன ஒரு பலம் இருக்குது, கனம் இருக்குங்கிறத நம்ம அப்போ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். தமிழ் உலகம் முழுக்க தமிழ் எழுத்து தெரியணும், நம்ம பற்றி தெரியணும்.
ஏன்னா இந்த கதையை படித்தா நம்மளை பற்றி தெரிஞ்சு தான் ஆகும் இல்லையா? ஏன்னா அவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு புலத்துலேருந்து தானே எழுதுகிறார். அப்புறம் இதில் நான் சந்தித்த சவால் அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்று அவர் ஒரு இட் இஸ் அ சாய்ஸ் மேட் பை மிஸ்டர் எஸ் ராமகிருஷ்ணன், ஒரு நியூட்ரல் இங்கிலீஷில் எழுதுறது. அவர் அந்த வட்டார வழக்கு அதெல்லாம் எழுதுறதில்ல. அவர் ஒரு சாதாரண ஒரு தமிழில் தான் எழுதுகிறார். அதனால் எனக்கு மொழிபெயர்க்கிறது அந்த விதத்தில் எனக்கு ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்கல. ஆனால் அவர் என்ன சொல்ல நினைக்கிறார், அந்த 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 பேசுகிற அந்த ஆணோ பெண்ணோ இது பேசுகிற அந்த தொனி வந்து அவர் சொல்கிற மாதிரியே இருக்கணும். அது வந்து மாறக்கூடாது. அதில் இருக்கிற சோகமோ அதில் இருக்கிற வெறுமையோ எதுவாக இருந்தாலும் அது தெரியணும். அங்கே தான் வந்து சேலஞ்ச். அப்புறம் இது தலைப்பு வைக்கிறது கூட அது ஒரு பெரிய சவால். நிறைய சமயத்தில் நான் பார்க்குறேன், அந்த தமிழில் வச்சிருக்கிற தலைப்பை அப்படியே இங்கிலீஷில் வைக்கிறாங்க. அது வந்து எல்லா சமயமும் சரியாக வராது. ஏன்னா இந்த தமிழோட தொனி வேறு, அந்த தமிழோட ஆழம் வேறு. அதை வந்து அப்படியே நம்ம ஆங்கிலத்தில் மாற்றினோன்னாக்கா அது நம்ம பேசுகிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. புறா பித்து தான் கதையோட பேர். புறா பித்துன்னு வந்து அந்த பித்துங்கிற அந்த சொல்லுக்கு அது நம்மளை ஒரு மாதிரி ஆட்கொண்டது. ஏன்னா இதில் கூட பித்தா பெரிய சூடின்னு தானே வருது. அதெல்லாம் அந்த பித்துங்கிற சொல்லில் இருக்குது. அதை வந்து பிஜின் கிரேஸ்ன்னு பண்ணோம், பிஜின் மேட்னஸ் அந்த மாதிரி சொன்னோன்னாக்க அந்த பித்தோட ஆழம் அதில் வரதில்லை. அதனால் கொஞ்சம் அதுக்காக நாங்கள் யோசித்தோம். நாங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் இமெயில் எங்களுக்குள்ளே பரிமாற்றம் நடந்தது. அப்புறம் த பிஜின் ஃப்ளூ இன்டு ஹிஸ் சோல். அப்போது அது அந்த மனிதரை ஆட்கொண்டதுங்கிறது வருது. அதனால் ஒவ்வொரு தலைப்பும் அப்படியே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் அந்த கதை நடக்கும்போது அந்த என்னோட ஆங்கிலம் வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்கணும். ஒரு இதில் வந்து ஒரு தீவு, நெருப்பு மறக்கவே மறக்காதுன்னு, அது தமிழில் என்ன பேர்? அரூப நெருப்பு. அதில் என்னன்னா ஒரு தீவு இருக்குது இங்கே. அந்த தீவுக்கு ஒரு சயின்டிஸ்ட் போகிறார். அங்கே போனால் அங்கே ஒரு ட்ரைபுன்னு சொல்லணும், அவங்க இருக்காங்க. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அவர் பேச பேச அவருக்கு தெரியறது அவங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த கண்ணகி மதுரையை எரித்த சமயத்தில் அங்கிருந்து வந்த மக்கள். இன்னமும் அவங்க திரும்பி நாங்கள் போக முடியாது, நெருப்பு மறக்காது அந்த அநீதியை. த ஃபயர் நெவர் ஃபர்கெட்ஸ். இங்கே இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறார், அன்றைக்கி இருந்த மக்கள்லாம் போயாச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, அரசன் பண்ண தப்புன்னா அப்படி இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் ஹாரிபிள் சின் ஆஃப் கில்லிங் கோவலன் இல்லை, அந்த நிழல் அது அங்கேருந்து போகவே இல்லை. இன்னும் அவங்க அங்கேயே இந்த நெருப்பு மறக்காது. அப்படி அது ரொம்ப அந்த கதையில் வந்து நான் ரொம்ப மாடர்ன் இங்கிலீஷை நான் போட முடியாது. அது கொஞ்சம் அந்த இடத்த அந்த காலத்தை அதை வந்து எதிரொலிக்கணும். சிற்றிதழ் ஒரு அற்புதமான கதை. அவங்க அப்புறம் அவங்க அதுலேருந்து ஷீ ரெட் அவுட் அ பிட். அதில் அந்த வெறுமை, அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க they hate him reading books.
அதனால் ஒன்ஸ் ஒரு தடவை ஃப்ராக்சர் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருக்கிறச்சே அவரோட புஸ்தகத்தை எல்லாத்தையும் எரிச்சுடுறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மளை வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் நம்மளை காங்கர் பண்ண வச்சு அவன் நம்ம லைப்ரரியை எரித்தான், அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். மெமரியை எரிக்கிறது, நம்மளுடைய எல்லாத்தையும் எரிக்கிறதுங்கிறது இந்த நூலை எரிப்பது தான். எல்லாத்தையும் எரிச்சு விட்றாங்க. அவர் சொல்கிறார், என் வேட்டிக்குள்ளே ஒரு 4 புத்தகம் மட்டும் இருந்தது, அது தப்பிச்சுடுத்தேன்னா என்னோடய வேட்டி அவங்க தொடலை, அதையே திரும்ப திரும்ப படிக்கிறேன்னு. அது அது அந்த கதையை மொழிபெயர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நான் அவஸ்தைப்பட்டேன். அந்த நரசிம்மன் படுற அவஸ்தையை நானும் பட்டேன். ஏன்னா அது ரொம்ப பாதிக்கிற ஒரு கதை. அப்புறம் இந்த பீஸ்ட் கால்டு ஹோம்னு இதில் பீஸ்ட் கால்டு ஹோம், வீடு என்கிற மிருகம்னு நினைக்கிறேன், இல்லை வீடு என்கிற மிருகம். அதில் வந்து இந்த ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை, அந்த பொண்ணு வந்து ஒரு போயம் எழுதி கொடுக்கணும்னு அப்பாவை ஹெல்ப் கேட்கும். அப்புறம் என்னெல்லாமோ நடக்கும். அதில் வந்து அந்த 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 அப்பாவோட அப்பா அவருக்கு வந்து பொயட்ரி இந்த மாதிரி எதுவுமே அவருக்கு பிடிக்காத இது. அதனால் இந்த அப்பா இந்த குழந்தையோட அப்பா வந்து கவிதை எழுதுறதையே நிறுத்திடுறார். அது எல்லாம் முடியுது. அப்புறம் அதை பற்றியெல்லாம் யோசிச்சு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நடக்குது. அப்புறம் அந்த பிரியா, அதான் அந்த குழந்தை, நானே எழுதிட்டேன் அப்படி. எப்படி? அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் ராமகிருஷ்ணன். அவர் வந்து தன் ஒய்ஃபை கேட்பார், டு யூ ரியலி ரைட் போயம்ஸ்? நீ கவிதை எழுதுவியா? கல்லூரி மேகசினில் எழுதியிருக்கேன். நீ சொன்னதே இல்லையே, நீங்கள் கேட்டதே இல்லையே. அது அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை இந்த சென்டென்ஸை விட வேறு எதுவுமே வேண்டாம், இது ஒன்றே போரும், நீங்கள் கேட்டதே இல்லையே. அப்புறம் காந்தியுடைய சாம்பலை 2 இண்டியன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் அதை தூக்கி நைல் நதியில் கரைக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்க வந்து அவங்க ஆஃப்ரிக்கன்ஸ். அவங்க பேர் ஒபாடே, சார்லி, அப்புறம் இன்னொருத்தர். அங்கே யார் காந்தி, எந்த காந்தி அப்படின்னு கேட்பாங்க. அப்போது காந்தி வந்து இந்தியாவுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டபோது சுக்லா பதில் சொல்லுவார், வேறு யாராவது ஒரு லீடர், உலகமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்படியே நீங்கள் தான் தெய்வம்னு சொல்கிற லீடர், அவங்க கக்கூஸை க்ளீன் பண்ணியிருப்பாங்களா? காந்தி பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி போகிறது. வாஸ் ஹி பிளாக்? ஹி வாஸ் பிளாக் பட் அன் இண்டியன். எப்படி ஒரு போரை வந்து ஆயுதமே இல்லாமல் ஜெயிக்க முடியும்? ஏன்னா அஹிம்சை அவரோட வழி. எப்படி செத்து போனார்? அவரை சுட்டுட்டாங்க. பை an Englishman? No, it was an Indian. Why should an Indian kill their father? அப்புறம் அந்த ஒரு அம்மா போய் காந்தியை பார்க்கணுன்னு வார்த்தாக்கு போகிறாங்க. அதில் வந்து அங்கே வார்த்தாக்கு போய் கொஞ்ச நாள் இருக்காங்க அந்த அம்மா. அப்பா தேடின்னு வந்துடுறார். அப்பா தேடி வந்து நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா வந்து நான் போக முடியாது அப்படின்லாம் சொல்லி பார்க்குற. காந்தி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிறார். அப்போது
ஒரு அதுவும் அந்த ரொம்ப கொடி பிடிச்சு விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசாமல் அவர் அதை ஈஸியாக அவர் சொல்லுவார். மிஸ்டர் எஸ் ராமகிருஷ்ணன். சுசீலான்னு பேர். நான் போக மாட்டேங்கிறாங்க சுஷீலா. காந்தி சொல்கிறார், என்னால் இந்த குடும்ப வன்முறையை தடுக்க முடியல, அங்கே நான் தோற்று போயிட்டேங்கிறார். அது இன்னி வரைக்கும் அது உண்மையாக இருக்குது. அது அந்த அவர் சொல்கிறார், நான் இப்போ ஒரு அம்மாவாக உனக்கு சொல்கிறேன் சுஷீலாக்கு, உன்னை நசுக்கிற ஒரு உலகத்தில் நீ இருக்கிறது உனக்கு அது ஒரு பெரிய கொடுமை, ஆனால் நீ அதை செஞ்சு தான் ஆனோம் அப்படிங்கிறார். எனக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது, இந்த கதைகளை படிக்கும்போது ஒன்று எனக்கு தோணி, காந்தியை பற்றியும் எழுதுகிறார், புத்தரை பற்றியும் எழுதுகிறார் எஸ்ரா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பெண்மையும் ஆண்மையும் கலந்து இருக்கோங்கிறது, ஆண்ட்ரோ அண்ட் த ஜைனோ, அது ரெண்டும் இருக்குங்கிறாங்க. ஐ திங்க் ரொம்ப வசதியாக இருக்கிற ஆண் மக்களுக்கு அந்த பெண் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது காந்திஜிக்கும் இருந்தது, அது கௌதமுக்கும் இருந்தது. அது அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அம்மாவாக நான் உனக்கு அறிவுரை கொடுக்குறேங்கிறார் காந்தி. அப்போ இந்த நரேட்டர் எழுத்தாளரோட ஒய்ஃப் ஷீ இஸ் அ ஜூயிஷ் லேடி, ராஹேல்னு பேர். இந்த கதையில் வர நரேட்டரோட கதை சொல்லியோட ஒய்ஃபு. அவங்க சொல்லுவாங்க, நீயும் காந்தியை போற்றி வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சுட்ட, அப்படி அவரை புரிஞ்சுக்கிறது வழி இல்லை, அவர் மாதிரி வாழ கற்றுக்கணும். அதுதான் கஷ்டம். பூஜை பண்ணிவிட்டு ஒதுக்கி வச்சுடலாம்ல, அது ரொம்ப சௌரியம். அக்டோபர் 2 நமோன்னு சொல்லி நம்ம நாத்தி வச்சுட முடியும். அது இல்லை காந்தி மாதிரி நம்ம இருக்க முயற்சிக்கணும். இந்த மாதிரி நிறைய அப்படியே வைரங்கள் அங்கங்கே இருக்கும். இந்த பிஜின், அந்த புறா பித்தில் கூட இவரை மாதிரியே இந்த கவர்மெண்ட் கிளார்க் மாதிரியே ஒரு பெண், ஒரு பர்தா வேர் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு அவளும் புறாவை கவுண்ட் பண்ணுவோம். அப்போ இவங்க 2 பேரும் அந்த ஒரு காமனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எவ்வளவு பேர் இப்போ எனக்கு புறா பித்து இருந்தாக்க இங்கே யாருக்கு புறா பித்து இருக்கும்? இன்னொரு புறா பித்து பர்சனை பார்க்குறதே ஒரு அபூர்வம் இல்லையா? டீ சாப்பிட்றியான்னு கேட்டபோது அந்த பொண்ணு, ஐயோ, if people got to know I was standing by the road and having tea, they'll kill me. அது இன்னைக்கு நடக்கிற கதை. ஏன்னாக்க ரோட்டில் பெண்கள் டீ சாப்பிட்றது தப்பு. இது நான் இன்னொன்று, நான் என்னோடய லைஃப்லேருந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை, பட் டிரான்ஸ்லேட்டரோட கதை. அந்த அடையாரில் காலேஜ் ஆஃப் ஆர்ட் பக்கத்தில் ஒரு காஃபி கடை இருக்கும். அதுக்கு பேர் காப்பின்னு போட்டிருக்கோம். அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபி. அதனால் நான் சொல்கிறது 1999 2001 இருக்கலாம். அங்கே பக்கத்தில் தானே ஜட்ஜோட பங்களாலாம் இருக்கும். ஒரு ஜட்ஜு நீங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துக்கு அன்றைக்கி வந்தீங்களே என்ன? அதில் இல்லை, காஃபி குடிக்க வந்தேன். காஃபியா? இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டில் காஃபி நல்லாயிருக்கும். அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துட்டு போனார். அப்புறம் என் பக்கத்தில் என்னோடய சீனியர் ஜட்ஜு அவரும் இருந்தார். நாங்கள் 2 பேரும் அப்புறம் கோர்ட் ஹாலுக்கு போனோம். ஒரு கொலை வழக்கு, ஆயுள் தண்டனை, அதை அப்பீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயுள் தண்டனை
வாங்கினவருடைய வக்கீல் எழுந்து சொல்கிறார், லார்ட்ஷிப், இதில் ஒரே ஐ விட்னஸ் வந்து ஒரு பொம்பளை, அவள் ரோட்டில் வந்து அவள் காஃபி சாப்பிட போகும்போது அந்த கொலையை பார்த்தேங்கிறா. ஏதான ஒரு பொம்பளை காஃபி சாப்பிட ரோட்டில் போவாங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ என்னோடய சீனியர் ஜட்ஜ் என்ன பார்த்து, நம்ம கதையை சொல்லலாமா எங்ககிட்ட? நீங்களும் வேண்டாம், நம்ம கதையை சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி பெண்கள் வெளியில் போய் காஃபி குடிக்கக்கூடாது, பெண்கள் வாங்கணும். இந்த பொண்ணு அதே தான் அந்த பொண்ணு சொல்கிறோம், ஐயோ தே வில் கில் மீ இஃப் தே see me having tea. இந்த மொழிபெயர்ப்பதில் ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, சாதாரணமாக நான் நகரவாசி, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்ச அந்த மாதிரி. அப்புறம் நான் ஜட்ஜ் ஆனேன். அதனால் எனக்கு ஒரு விதமான வாழ்க்கையியல் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் மொழிபெயர்க்கிறேன் பாருங்க, அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் கூடு விட்டு கூடு பாயிறேன். அது எல்லாம் எனக்கு தெரியுது. அவர் தோப்பில் மீரா நான் பண்ணேன். அதனால் வந்து அந்த கன்னியாகுமரி முஸ்லீம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும், இமயம் பண்ணுறேன். அவர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தான். ஒவ்வொன்றும் தெரியறது. இதை விட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. அதனால் இந்த மொழிபெயர்ப்பை நான் கண்டுபிடித்ததா இல்லை மொழிபெயர்ப்பு என்னை கண்டுபிடித்ததா தெரியல. ஆனால் அது நான் ஒரு பெரிய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லாட்ரின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து தமிழ் எழுத்தாளர்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது அது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அண்டு அதை மெனக்கெடாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால் அந்த தமிழ் சொல்லி பார்ப்பேன், அது எப்படி காதில் விழுதுன்னு சொல்லி பார்ப்பேன். அப்புறம் அந்த இங்கிலீஷ் அதையே படித்து பார்ப்பேன், அதே மாதிரி விழுதா இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா, ஸோ அதை கொஞ்சம் மாற்றணும் அந்த மாதிரி. ஆனால் பிடித்து பண்ணுற வேலை வந்து எப்போதுமே பாரமாக இருக்காது. அதனால் இது நான் பிடித்து செய்கிறேன். அதனால் எனக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுத்த எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி.